ரொம்ப சந்தோஷம் தாத்தா நீங்க வந்தது. இன்னைக்குதான் எனக்கும் பவிக்கும் முதலிரவு வைக்கிறதா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண பெரியவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்போ தெய்வமே உங்களை அனுப்பி வச்சிருக்கு. என்னம்மா? ஆமா ஆமா, சாமிதான் சரியான நேரத்துக்கு இவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கு கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஏன் தம்பி, கல்யாணம் ஆகி இத்தனை நாளாகியுமா முதலிரவு நடத்தாம இருக்கீங்க? இல்ல தாத்தா, அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. எல்லாருமே பவியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடத்திக்கலான்னு நாங்க எங்களுக்குள்ள பேசியிருந்தோம். அப்படின்னா இப்போ பவிய வீட்டுல உள்ள எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டாங்களா? என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க எல்லாரும் என் மேல பொழியிற பாசத்தை நீங்க பார்க்கணுமே, அப்படி கவனிச்சுக்கிறாங்க. எனக்காக சமைச்சு கொண்டு வரதுல இருந்து எல்லா வேலையும் இவங்களே பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன வேலைய கூட என்ன செய்ய விடுறது இல்ல. இல்லனா வீடியோவை விட்டுருவியே, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? எப்படியோமா இந்த வீட்டு மருமகளா உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டது தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா பரவாயில்ல, நான் வரும்பொழுது தான் சாப்பிட்டு வந்தேன். தாத்தா என்ன பேசுறீங்க? வீட்டு மருமக என்னையவே ராணி மாதிரி கவனிச்சுக்கிறாங்கன்னா என் தாத்தா உங்களை எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னத்த